ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். நவரத்னங்களில் ஒன்று மரகதம். இப்போ இந்த மரகதத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நவரத்ன கற்களிலேயே தெய்வீகத்தன்மை பெற்றது இந்த மரகதம். வைரக்கல் கடினமாக இருக்கும், ஆனால் மரகதக்கல் மிருதுவாக இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் சிலை மரகதத்தால் ஆனது அப்படிங்கிறதுனால தான் கோவில் மேல் தளத்தில் யாரும் அதிர்வுகள் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு தடை போட்டிருக்காங்க. இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த உத்திரகோசமங்கை என்னும் ஊரில் உள்ள மங்களநாதர் கோயிலில் உள்ள நடராஜர் சிலை 5.5 அடி உயரம், முழுக்க மரகதத்தால் ஆனது. இந்த உத்திரகோசமங்கைக்கும் போயிருக்கேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பல முறை சென்று வந்திருக்கேன். அது ரெண்டு சிலைகளுமே மரகதத்தால் ஆனது. இந்த மரகதத்தை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா எமரால்டு அப்படிம்பாங்க. இந்த மரகதம் எங்கேருந்து கிடைக்கிறது? இந்தியாவில் ஜெய்ப்பூர்லேருந்து வரும் மரகதக்கல் நல்ல ஜாதி பச்சைக்கல் அப்படின்னு புகழப்பெறுகிறது. மரகதம் என்னும் சொல்லே என்றும் பசுமையாக விளங்கும் பச்சைக்கல்லை நினைவுபடுத்தும். இப்படி மரகதம்னாலே பச்சைக்கல் தான் நமக்கு தெரியும். இயற்கையிலேயே பசுமை நிறம் மனதுக்கு குளுமை தரவல்லது. பொதுவாக நம்ம இயற்கை சீனெல்லாம் பார்க்கும்போது பச்சையாக இருந்தால் அது எப்போதும் நமக்கு மனசுக்கு குளுமை தரும். மரகதக்கல்லை தங்கம் அல்லது பிளாட்டினம் ஆகிய உலோகங்களில் பதித்து நகையாகவும் மோதிரமாகவும் செய்து அணிந்து கொள்ளலாம். பெண்கள்லாம் மூக்குத்தி, தோடு, நெக்லஸ்ஸு அப்படிலாம் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆண்கள் பிரேஸ்லெட்டு, அப்புறம் மோதிரம் இதிலெல்லாம் போட்டுக்கலாம். பெண்களை பொறுத்தவரையும் மரகதக்கல் பதித்த மோதிரம், என் பொண்ணுக்கு நான் மரகதக்கல் பதித்த மோதிரம் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் மூக்குத்தி, வளையல், நெக்லஸ்ஸு, ஹாரம், ஒட்டியானம். என் பொண்ணு மரகதக்கல் பதித்து ஹாரம் வாங்கி வச்சுருக்கா. தோடு, ஜிமிக்கி அப்படின்னு அணியலாம். அவளுக்கு ராசி வேறு கன்னிராசிக்கு மரகதக்கல் தான் விசேஷம் அப்படின்னு சொன்னதுனால அவளுக்கு மரகதக்கல்லையே மோதிரம் வாங்கி போட்டிருக்கு. சின்ன பொண்ணுக்கும் மரகதக்கல்லில் அவள் நெக்லஸ்ஸு, தோடு, ஜிமிக்கி, பிரேஸ்லெட் எல்லாமே வச்சுட்டுருக்கா. நான் கூட மரகதக்கல்லில் தோடு வாங்கின்னு இருக்கேன். அப்படி இருக்கிறதுனால நம்ம நல்லா இருக்கலாம், அது அதிர்ஷ்டசாலியாக நம்ம இருக்கலாம். எல்லாருமே இப்போ நல்ல நிலைமையில் இருக்காங்க. பெண்கள் மரகதம் அணிவதால் ஒரு பிரச்சனைக்கு அவர்கள் வெகு விரைவிலும் வெகு நன்றாகவும் தீர்வு காண முடியும். மரகதக்கல் அலர்ஜியை நீக்கக்கூடியது, பித்தம் தொடர்பான வியாதியை போக்கக்கூடியது. போட்டுருந்தோன்னா பித்தமெல்லாம் போயிடும். அது கையில் இருந்தால், ஏன்னா அதை பார்த்துட்டே இருப்போம் இல்லையா. பாதி வியாதிகளுக்கு காரணம் மனசு தான். பச்சைன்னு பார்க்கும்போது நம்ம அதனாலேயே இதுவாகும். ஆக மரகதக்கல் கையில் இருக்கிறதுனாலேயே பித்தமெல்லாம் போயிடும். அப்புறம் மஞ்சள் காமாலையை விரட்டுவதற்கும் இதை அணிவது விசேஷம். வியாபாரிகள், வக்கீல் தொழில் புரிபவர்கள், மந்திரி பதவியில் இருப்பவர்கள், அவெல்லாம் பார்த்துருப்பீங்களே, பெரிய பெரிய கல் வச்சு மரகதக்கல் வச்சு மோதிரம் போட்டுருப்பாங்க. அப்புறம் ஜோதிடர்கள், நிறைய ஜோதிடர்கள் பச்சைக்கல்ல போட்டுருப்பாங்க. அப்புறம் ஆன்மீக உபதேசம் செய்பவர்கள், அவர்களும் மரகதக்கல் வச்சு மோதிரம் போட்டிருப்பா. அப்புறம் ஆசிரியர்கள், விஞ்ஞானிகள் எல்லோருமே இந்த மரகதக்கல் பலன் தரும். அதனால் இந்த மரகதக்கல் வச்சு போட்டுருக்கா. என்ன, நம்மளும் மரகதக்கல் வாங்கி மோதிரம் போட்டுக்கலாமா? வணக்கம்.